ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ ஃபேண்ட், பத்தியாலா ஃபேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். போதிய ஆதாரம் இல்லாமல் சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிறது என்று கூற வேண்டாம். எதிர்க்கட்சிகளை கண்டித்து பேசினார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரசு சார்பில் கல்வி உதவித்தொகை வழங்கினார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற சர்வதேச உளவியல் மாநாடு. 500க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் பங்கேற்பு. துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாறிவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தை அரசியலாக்குகிறார்கள் என உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குற்றச்சாட்டியுள்ளார். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வரும் நிலையில், விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட பெண் வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறிய பின்னரும் அந்த கல்லூரி நிர்வாக தரப்பில் வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் எதிர்க்கட்சியினர் இன்னும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி வழக்கை அரசியலாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்றும், அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்கு ஏற்ப விவகாரத்தை கொண்டு செல்ல நினைப்பவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பி வரும் நிலையில் சரியான ஆதாரத்தை சமர்ப்பித்தால் எங்கள் அரசு அதனை எதிர்கொள்ளும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் சட்டம் ஒழுங்கை இல்லை என எதிர்க்கட்சிகள் கூறுவதை கண்டித்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார். சரி, சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொன்னா எந்த விதத்துல கெட்டு போச்சுன்னு முதல்ல சொல்லணும். சும்மா ஏதோ போற போக்குல ஏதாவது பேசிட்டு போறதுலாம் கிடையாது. அதாவது ஒரு சிறந்த எதிர்க்கட்சி, அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தாரு, காவல்துறையுடைய அமைச்சராகவும் அவர் இருந்தாரு. அந்த காவல்துறையில எப்படிலாம் நடவடிக்கை எடுக்க முடியும், இந்த அரசு வந்தவருக்கு என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள்ள இருக்குது அப்படின்றதையும் பொதுமக்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது பொத்தாம் பொதுவா ஏதாவது சொல்லிட்டு ஏதோ அங்க நடக்குது இங்க நடக்குதுன்னு சும்மா சொல்லிட்டு போறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள இயலாத விஷயம். இது பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். புதுச்சேரியில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு 2024-25 ஆண்டிற்கான கல்வி ஊக்கத்தொகையை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவை அலுவலகத்தில் வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பயிலும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் வகுப்பை சார்ந்த 7195 மாணவ மாணவியர்களுக்கு 2024-25 கல்வியாண்டிற்கான கல்வி உதவித்தொகையாக 40,71,98,756 ரூபாயை முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்தில் ஜனவரி 24 வழங்கினார். இந்த தொகையானது அந்தந்த அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது. மேலும் இந்நிகழ்ச்சியின் போது தகுதி வாய்ந்த அனைவருக்கும் அரசே கல்வி கட்டணத்தை செலுத்துவதால் அரசு மற்றும் தனியார் பள்ளி கல்லூரி நிர்வாகங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்களை வலியுறுத்தக்கூடாது என்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. புதுவை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற உளவியல் மாநாட்டை மத்திய மந்திரி முருகன் தொடங்கி வைத்தார். இந்திய பள்ளி உளவியல் சங்கம் வடோதராவில் உள்ள ஹிப்னோசிஸ் அகாடமியுடன் இணைந்து புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் 2 நாள் சர்வதேச மாநாடு நடைபெற்றது. இம்மாநாட்டின் தொடக்க விழாவானது ஜனவரி 24 நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்கலைக்கழக பதிவாளர் ராஜேஷ் கோடானி அனைவரையும் வரவேற்று பேசினார். மேலும் துணைவேந்தர் தரணிக்கரசு தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய இணை மந்திரி முருகன் மாநாட்டை தொடங்கி வைத்து வாழ்நாள் சாதனையாளர் தலைமைத்துவ விருதுகளை வழங்கினார். மேலும் பேராசிரியர் ராமலிங்கம் எழுதிய உளவியல் சொற்களஞ்சியம் என்ற நூலை வெளியிட்டு பேசியுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாநாட்டில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், கல்யாணசுந்தரம் ஆகியோர் உடனிருந்தனர். இறுதியில் தொழில்நுட்ப பல்கலைக்கழக துணைவேந்தர் மோகன் சிறப்புரையாற்றினார். இம்மாநாட்டில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட ஆய்வாளர்கள் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதா என்று துணைநிலை ஆளுநர் விளக்கம் அளிக்க வேண்டும் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநில செயலாளர் அன்பழகன் கூறியுள்ளார். புதுச்சேரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரியில் கடந்த 10 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக பல்வேறு ஊடகங்களில் செய்திகள் வெளியான நிலையில் இதில் எது உண்மை என்றும் எது பொய் என்றும் தெரியவில்லை என்றும், இதனால் மக்கள் மத்தியில் அரசின் மீது நம்பகத்தன்மை ஏற்படுகிறது என்று கூறினார்.
அதனைத் தொடர்ந்து புதிய மதுபானத்தை தொழிற்சாலைகள் வழங்குவது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்கள் வாய்மூடி மௌனம் காப்பது ஏற்புடையதல்ல என்றும், கடந்த சில நாட்களாகவே துணைநிலை ஆளுநர் மாளிகை என்பது பஞ்சாயத்து செய்யும் மாளிகையாக மாறிவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இந்நிலையில் புதிய மதுபான தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்படுமா இல்லையா என்பதை ஏன் தெரியப்படுத்தாமல் துணைநிலை ஆளுநர் மௌனம் சாதிக்கிறார் என்றும், இந்த விவகாரத்தில் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் முடிவு என்ன என்பதை பாரதிய ஜனதாவின் மூலம் துணைநிலை ஆளுநர் தெரியப்படுத்த வேண்டியது அவரின் கடமையாகும் என்றும் அன்பழகன் தெரிவித்துள்ளார். முன்தினம் கூட காங்கிரஸ் கட்சியோட சார்பில் ஒரு 28 பேர் போறாங்க ஒரு மனு கொடுக்கறதுக்கு. ஆளுநர் மாளிகை என்ன மீன் மார்க்கெட்? அது ஒரு இருக்கிறது ஒரு 10க்கு 15 ரூம். அதுல ஒரு 28 பேர் போய் நிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஆளுநர் வரவேற்கிறார். அப்போ அரசு மீது புகார் அளிக்கக்கூடிய, பொய் புகார் அளிக்கக்கூடிய நபர்களை ஆளுநர் மாளிகை ஊக்குவிக்குதா? அப்ப இது ஆளும் பிஜேபி என்ஆர் காங்கிரசினுடைய கோஷ்டி பூசலுடைய வெளிப்பாடா? புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் அண்ணாதிரல் சிறிய விளையாட்டு அரங்கம் மார்ச் மாதத்திற்குள் திறக்கப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அண்ணாதிரல் சிறிய விளையாட்டு அரங்கத்தின் கட்டுமான பணிகள் 9.66 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திட்டமிடப்பட்டு, அதனைத் தொடர்ந்து கட்டுமான பணியில் பல்வேறு புதிய திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதால் திட்ட மதிப்பீடு திருத்தி அமைக்கப்பட்டு 17.58 கோடிக்கு திட்டம் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு 80% பணிகள் நிறைவடைந்துள்ளது. இந்நிலையில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முடிய வேண்டிய இந்த கட்டுமான பணியானது தற்பொழுது பணி நீடிக்கப்பட்டு விளையாட்டு அரங்கில் ஒரு தங்கும் இடம், வாகனம் நிறுத்தும் இடம், கால்பந்து விளையாட்டு மைதானம், 200 கிலோமீட்டர் ஓடும் மைதானம், ஜிம்னேசியம் போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து மார்ச் மாதத்திற்குள் அண்ணாதிரல் விளையாட்டு அரங்கம் திறக்கப்படும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து வருகின்றனர். மேலும் 85% பணிகள் நிறைவடைந்த நிலையில் பார்வையாளர்கள் கேலரி மற்றும் நிர்வாக கட்டிடத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் மார்ச் மாதத்திற்குள் சிறிய விளையாட்டு அரங்கம் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு மாநிலங்களுக்கு இடையிலான வீடியோ கான்பரன்சில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் நடைபெற்ற இரு மாநிலங்களுக்கு இடையிலான வீடியோ கான்பரன்சில் தமிழக காவல்துறையின் உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி காவல்துறை தமிழக காவல்துறையுடன் இணைந்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் இரு மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு வீடியோ கான்பரன்ஸ் ஜனவரி 23ஆம் தேதி நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி காவல்துறை தலைவர் அஜித்குமார் சிங்களா தலைமை தாங்கினார். காவல்துறை தலைவர் சத்யசுந்தரம், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் நாரா சைதன்யா, பிரவீன்குமார் திரிபாதி மற்றும் காவல் உயர் அதிகாரிகள் பலர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு இரு மாநிலங்களுக்கு இடையிலான எல்லை சோதனை சாவடியில் பாதுகாப்பு விழிப்புணர்வு உணர்வு பகிர்வு, ஒருங்கிணைந்த ரோந்து பணிகள் மேற்கொள்வது குறித்து ஆலோசனைகள் செய்யப்பட்டது. மேலும் மாநில எல்லைகளில் செயல்படும் மர்ம கும்பல்களின் மீது நடவடிக்கைகள் எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள் கடத்தல் அதிகரித்து வரும் விவகாரங்கள் குறித்தும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். இக்கூட்டத்தின் நிறைவாக இரு மாநிலங்களைச் சேர்ந்த பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தமிழக காவல்துறையுடன் இணைந்து பணியாற்ற புதுச்சேரி காவல்துறையினர் தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை செயலகத்தில் தேசிய வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வளர்ச்சி ஆணையர் மற்றும் நிதி செயலர் ஆசிஷ் மாதோரே மோரே தேசிய வாக்காளர் தின உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அரசு செயலர் முத்தம்மா தமிழில் உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து அரசு செயலர்கள் மற்றும் தலைமை செயலக அதிகாரிகள், ஊழியர்கள் என பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மூலம் 7 பேரிடம் 5 லட்சம் ரூபாய் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த தவளக்குப்பம் இடையார்பாளையத்தை சேர்ந்த மோகன்குமார் என்பவரது தொலைபேசி எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்த நிலையில் மறுமுனையில் பேசிய மர்ம நபர் தன்னை தொலைத்தொடர்பு அதிகாரி என அறிமுகம் செய்து மோகன்குமாரின் தொலைபேசி எண்ணானது பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மோகன்குமார் 1,69,000 ரூபாயை அனுப்பி ஏமாந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாகியை சேர்ந்த முகமது என்பவரிடம் குறைந்த வட்டிக்கு கடன் தருவதாக கூறி அவரிடம் இருந்து 1,25,000 ரூபாய் மோசடி கும்பல் கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் துத்திப்பட்டு வெங்கடேசனிடம் 1,08,680 ரூபாயும், உருளையன்பேட்டை ஜூலி ஆனந்தியிடம் 50,000 ரூபாயும், உழவர்கரை முத்துப்பிள்ளைப்பாளையம் நாகராஜிடம் 50,000 ரூபாயும், ராஜ்பவன் விக்னேஷிடம் 7,100 ரூபாயும், சேலியமேடு ஸ்வேதாவிடம் 2,786 ரூபாயும் மோசடி செய்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் 7 பேரிடம் ஆன்லைன் மூலம்
இந்நிலையில் புதுச்சேரியில் 7 பேரிடம் ஆன்லைன் மூலம் 5,12,566 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுகுறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்து வருவது புதுச்சேரியில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 7,555 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1020 ரூபாய். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.